Welcome to our Easy Maths channel. Today என்ன பார்க்க போறோம்னா 11th standard chapter 7ல அணிகளும் அணிக்கோவையும்ல problem number 20 பார்க்க போறோம். Problem number 20ல என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் AB ன்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கு determinant AB equal to determinant A into determinant B வந்து கண்டுபிடிக்கணும். First determinant AB ன்ற மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுக்கல. A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கு டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கணுமா, அதுக்கு அடுத்து வந்து டிடர்மினன்ட் ஏவும் டிடர்மினன்ட் பியும் கண்டுபிடிச்சு அதை மல்டிபிள் பண்ணணுமா. இப்படி பண்ணோம்னா இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஈக்குவலா தான் வரும். அது எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபின்ற மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். ஏ மேட்ரிக்ஸ் என்னன்னா 4 3 -2 1 0 7 2 3 -5. பி மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு 1 3 3 -2 4 0 9 7 5. ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணி இங்க போடணும். அது எப்படின்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆல. அப்ப 4 × 1 4, 3 × -2 -6, -2 × 9 -18. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணி இங்க எழுத போறோம். அப்போ 1 × 1 1, 0 × -2 +0, 7 × 9 வந்து +63. நெக்ஸ்ட் தேர்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணி எழுத போறோம். 2 × 1 2, 3 × -2 -6, -5 × 9 -45. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலம் பண்ணா 4 × 3 12, 3 × 4 +12, -2 × 7 -14. அடுத்து என்ன பண்ண போறோம்னா செகண்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிபிள் பண்ண போறோம். அப்போ 1 × 3 3, 0 × 4 0, 7 × 7 வந்து 7 7 7 49. ஸோ +49 போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்து தேர்ட் ரோவையும் செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ண போறோம். 2 × 3 6, 3 × 4 +12, -5 × 7 -35. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலமையும் மல்டிபிள் பண்ண போறோம். அப்போ 4 × 3 12, 3 × 0 +0, -2 × 5 -10. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா செகண்ட் ரோவையும் தேர்ட் காலமையும் மல்டிபிள் பண்ண போறோம். அப்போ 1 × 3 3, 0 × 0 +0, 7 × 5 +35. அதுக்கு அடுத்து லாஸ்ட் என்னன்னா தேர்ட் ரோவையும் ஒவ்வொரு காலமையும் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 2 × 1 2, 3 × -2 -6, -5 × 9 -45. அதுக்கு அடுத்து 2 × 3 6, 3 × 4 12, -5 × 7 -35. அப்புறம் தேர்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் தேர்ட் காலமையும் பண்ணோம்னா 2 × 3 6, 3 × 0 +0, -5 × 5 -25 கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 4 -6 வந்து -2, -2 -18 னா -20. அப்புறம் 1 + 63 64, 2 - 6 வந்து -4, -4 -45 னா -49 கிடைக்கும். நெக்ஸ்ட் 6 + 12 வந்து 12 + 12 ல இருந்து -14 சப்ட்ராக்ட் பண்ணா -2. சோ 12 - 2 னா +10. அதுக்கு அடுத்து 12 - 10 னா 2 கிடைச்சிரும். அதுக்கு அடுத்து 3 + 49 52, 3 + 35 38, 6 + 12 வந்து 18, 18 - 35 வந்து -17 கிடைக்கும். நெக்ஸ்ட் 6 - 25 வந்து -19 கிடைக்கும். இது என்ன அப்படின்னா ஏபின்ற மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஏபின்ற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டிடர்மினன்ட் கண்டுபிடிக்க. ஏபின்ற மேட்ரிக்ஸ்க்கு டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா டிடர்மினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ்க்கு டிடர்மினன்ட் போட்டு எழுதுறோம். -20 10 2 64 52 38 -49 -17 -19. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா டிடர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், பிளஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் காலம் வச்சு ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் வச்சு மற்றதை மல்டிபிள் பண்ணி நம்ம எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து -20 அந்த ரோ அண்ட் காலம் வந்து மறைச்சிக்கிட்டோம்னா 52 × -19 என்ன வரும் அப்படின்னா -988. பிளஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ இங்கே மைனஸ் போடுவோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 17 × 38 என்ன வரும்னா 646. நெக்ஸ்ட் வந்து -10 போடுவோம். ஏன்னா இங்க பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ். ஸோ -10 இந்த காலம் அண்ட் ரோவை மறைச்சிக்கிட்டோம்னா 64 × -19 என்ன வரும்னா -1216 வரும். அதுக்கடுத்து -49 38 மல்டிபிள் பண்ணோம்னா 1862. இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1862 கிடைக்கும். அதுக்கடுத்து 2 இந்த காலம் அண்ட் ரோவை மறைச்சிக்கிட்டோம்னா 64 × -17 என்ன வரும்னா
minus 1088. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா minus 49ஐயும் 52ஐயும் மல்டிபிள் பண்றோம். ஸோ மல்டிபிள் பண்ணனா 2000 ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2548 வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். லாஸ்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா டிடர்மினன்ட் ஏபி ஈக்குவல் டு 3300 கிடைக்கும். இது வந்து டிடர்மினன்ட் ஏபி. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிடர்மினன்ட் ஏவும் டிடர்மினன்ட் பியும் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சோம்னா டிடர்மினன்ட் நமக்கு ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு டிடர்மினன்ட் போட்டு எழுதுறோம் 4 3 minus 2 107 23 minus 5. இப்போ டிடர்மினன்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் பிளஸ் மைனஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எடுத்துட்டு மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ பிளஸ் 4 இன்ட்டு இந்த காலம் அண்ட் ரோ மறைச்சிக்கிட்டோம்னா 0 இன்ட்டு மைனஸ் 5 0 மைனஸ் 3 இன்ட்டு 7 மைனஸ் 21 மைனஸ் 3 இன்ட்டு இந்த காலம் அண்ட் ரோ மறைச்சிக்கிட்டோம்னா 1 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 5 நெக்ஸ்ட் 2 இன்ட்டு 7 வந்து மைனஸ் 14. ஸோ மைனஸ் 14 மைனஸ் 2 இன்ட்டு இந்த காலம் அண்ட் ரோ மறைச்சிக்கிட்டோம்னா 1 இன்ட்டு 3 3 இது 2 இன்ட்டு 0 0 தான் கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு 3ன்னு கிடைச்சிரும். இப்போ 4 இன்ட்டு மைனஸ் 21 என்ன வரும்னா மைனஸ் 84. இப்போ மைனஸ் 5 மைனஸ் 14னா மைனஸ் 19 மைனஸ் 19 இன்ட்டு மைனஸ் 3 என்ன வரும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 57 கிடைக்கும். அதுக்கடுத்து 2 இன்ட்டு 3 வந்து மைனஸ் 6. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டிடர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 33ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டிடர்மினன்ட் பி கண்டுபிடிக்க போறோம். டிடர்மினன்ட் பி ஈக்குவல் டு டிடர்மினன்ட் 133 minus 2 40 975. இதுக்கு டிடர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் வச்சுட்டு மல்டிபிள் பண்றோம். ஸோ 1 இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் ரோ மறைச்சிக்கிட்டோம்னா 4 இன்ட்டு 5 வந்து 20 7 இன்ட்டு 0 0 ஸோ 20 மைனஸ் 3 இன்ட்டு இந்த காலம் அண்ட் ரோ மறைச்சிக்கிட்டோம்னா மைனஸ் 2 இன்ட்டு 5 மைனஸ் 10 9 0 மல்டிபிள் பண்ணா 0 தான். ஸோ மைனஸ் 10 இப்போ பிளஸ் 3 இன்ட்டு இந்த காலம் அண்ட் ரோ மறைச்சிட்டோம்னா மைனஸ் 2 இன்ட்டு 7 மைனஸ் 14 மைனஸ் 9 இன்ட்டு 4 மைனஸ் 36. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு லாஸ்ட்ல டிடர்மினன்ட் பி ஈக்குவல் டு மைனஸ் 100 கிடைக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டிடர்மினன்ட் ஏ இன்ட்டு டிடர்மினன்ட் பி கண்டுபிடிக்கணும். ஸோ டிடர்மினன்ட் ஏ இன்ட்டு டிடர்மினன்ட் பி ஈக்குவல் டு மைனஸ் 33 இன்ட்டு மைனஸ் 100 மைனஸ் 33 மைனஸ் 100 மல்டிபிள் பண்ணா 3300 கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து டிடர்மினன்ட் அது நமக்கு ஈக்குவேஷன் 1ல டிடர்மினன்ட் ஏபி ஈக்குவல் டு 3300 தான் வந்திருக்கு. ஸோ இதுவும் 3300 ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து டிடர்மினன்ட் ஏபி ஈக்குவல் டு டிடர்மினன்ட் ஏ இன்ட்டு டிடர்மினன்ட் பின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம்.